நம்மள நிறைய பேர் பள்ளிவாசல் மதரசாக்களில் கொடியேற்றுவது ஆண்டுதோறும் கடமையாக்கப்பட வேண்டும். ஒரு பள்ளி ஓரமா, ஒரு மதரசா ஓரமா ஒரு கம்பை கட்டி ஒரு கொடியை ஏற்றி, அட ஊர் உலகம் வர தேவையில்ல, வர்றவங்க வரட்டும், 10 பேராவது வரட்டும், வருஷத்துல 2 வாட்டி அந்த கொடிக்கு சல்யூட் அடிக்கக்கூடிய ஒரு இந்திய முஸ்லீமாக என்றைக்கு நாம் உலக வரப்போகிறோம். அதுல நம்மள நிறைய பேர் வியாக்கியானம் பேசுவாங்க, அதுல முஸ்லீம் சல்யூட்லாம் அடிக்கக்கூடாது, உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் மட்டும்தான் சரியா செய்யணும். சல்யூட் உனக்கு யாரு சொன்னா சல்யூட் அடிக்கக்கூடாது? இஸ்லாம் நம்மளுடைய வழிபாடு, இந்தியா நம்மளுடைய தாய்நாடு. இஸ்லாமையும் இந்தியாவையும் கொண்டாந்து ரெண்டா ஒன்னா சேர்த்தீங்கன்னா எந்த காலத்தையும் உன்னால சொந்த மதிக்க முடியாது. சஹாபாக்கள் ஒரு சஹாபி சொல்றாங்க, அப்துல்லா இப்னு ஜுபைர், யார் தன்னுடைய சொந்த மண்ணை நேசிக்கிறாங்களோ அவர்கள் தான் உண்மையான அந்த மண்ணுடைய விசுவாசி என்றார்கள். சொந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு குடிமகனாக நாம் உருவாக்க வேண்டும். சொந்த மண்ணை நேசிக்காதவர்கள் உண்மையான அந்த மண்ணுக்கான குடிமகன் இல்லை என்றார்கள் சஹாபா பெருமக்கள். நபிகள் நாயகம் அதைத்தான் சொன்னார்கள், சொந்த மண்ணை நேசிக்க தெரியாதவன் ஒருபோதும் நாட்டுக்காக அவன் பாடுபடவே மாட்டார். அவரிடத்தில்